எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வாய்ப்பு கொடுத்த தயாரிப்புக்கும் இதில் நடிக்க ஒத்துக்கணும். ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சந்தான சாருக்கு ஒரு வில்லனா பண்றதுக்கு எனக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால சந்தான சாருக்கு நன்றி. முதல்ல கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்யா சாருக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல ஒரு இயக்குனர் ஒரு கதையை நம்பணும், அந்த கதைக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நான் கார்த்திட்ட நிறைய பார்த்தேன். சிங்கிள் ஷெட்யூல்ல பண்ண படம் 65 நாள்ல இந்த படத்தை ஆரம்பிச்சு உடனே படத்தை முடிச்சாங்க. ஒரு நாள் இரவு ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்தி எனக்கு போன் பண்ணாப்ல. நான் நல்லா தூங்கிட்டேன். என்ன கார்த்தி அப்படின்னா, ஐயா இது மேனேஜர் பேசினா சரியா இருக்காது, நீங்க நான் பேசினாதான் சரியா இருக்கு. என்னங்க இல்ல நீங்க காலைல உடனே கிளம்பி வரணும் அப்படின்னாப்ல. இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் கிளம்பி போன உடனே ஏர்போர்ட்ல இருந்து அங்கிருந்து நேர ஷூட்டிங் ஸ்பாட் தான் போனோம்னு நினைக்கிறேன். போன உடனே இல்லைங்க சாட்டர்டே நீங்க வந்துருங்க அப்படின்னாப்ல. ஏன் இதை சொல்லணும், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல. 65 டேஸ்ல ஒரே ஷெடியூல்ல ஒரு படத்தை பண்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் டாடா கேரன் பண்ணும்போது ஒரே ஷெடியூலா பண்ணேன். ஆனா எனக்கு ஒரே லொகேஷன், இது மல்டி லொகேஷனு, கண்ணுக்கு இதெல்லாம் பயங்கரமா காசு போய் நிப்பாப்ல. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க். அதனால அந்த கதை மேல இந்த கான்பிடன்ட், அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா இந்த படம் பெருசா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு துவக்கத்திலே ஒரு முகம் கிடைச்சிருச்சு. என்னன்னா வேற ஒரு முகம். ஆனா உண்மையிலேயே இது பக்தியில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை பெருசா பேசுற படம் இது. அதனால இந்த படம் பெருசா அதுக்கு இந்த 2ஆம் தேதி அதுக்கு விடை கிடைச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால படம் பெருசா வர வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் பயங்கர விடுதலை படத்தோட ஷூட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படத்துக்கு வந்தாரு. ஒரு நாளைக்கு பார்த்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டேவே ஷூட்டு ஒரு 16 காஸ்டியூம் செஞ்சு ஒரு மாதிரி அப்படியே இந்த ஜெய்பீம் படம் கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்க தானே கிடைச்சிங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்ப போன் பண்ணாலும் வெற்றிமாறன் சார் படத்துல இல்லைன்னா அடுத்து நமக்கு தான் டேட்டு கொடுத்துருவாரு. ஸோ அதுக்காக ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்ஸ் அலாட். அதுல சந்தானம் சாருக்கும் அவருக்கும் இருக்கிற கான்ஃபிளிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இயக்குனரும் பயங்கர இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஐயா நான் இது பண்ணிக்கலாமா அதை பண்ணிக்கலாமான்னு. அதுக்கப்புறம் நான் ஐயா தான் கூப்பிடுவாரு, தோழர்கள் ஐயா தான் கூப்பிடுவாரு. ஸோ ஒரு சின்ன விஷயம் கூட சஜஷன் கேட்டு ஆக்சுவலா பேசுவாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீங் த பார்ட். வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி தரேன்.